வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சுடிதாரோட ஃபேண்ட்டு தான் நம்ம தைக்க போகிறோம். ஃபேண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஃபேண்ட்டை நம்ம தைக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பாக்கெட் வச்சு தான் தைக்க போகிறோம். பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதே போல் தான் நம்ம வந்து பாக்கெட் வச்சு தைக்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபேண்ட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டுட்டோம். வீடியோவோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இன்னுமே ஃபேண்ட்டை கட் பண்ணாமல் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா வீடியோவோட லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நேராக உங்களுக்கு வீடியோக்குள்ளேயே போய்டும். அதை வந்து பார்த்து நான் வந்து எப்படி சொல்லித்தரணும் அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமே நம்ம வந்து தைக்கலாம். தைக்கிற வீடியோ உங்களுக்கு கட்டிங் வீடியோட எண்டு ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்துடும். அதை கிளிக் பண்ணி நேராக இந்த வீடியோக்குள்ளேயே நீங்கள் வந்துடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சுடிதார் செட்டவே நம்ம ஒன்றா கட் பண்ணிகிட்ருக்கோம். கட்டிங் வீடியோ நம்ம வந்து ஆல்ரெடி போட்டுட்டோம். டாப் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபேண்ட் கட் பண்ணுறது ரெண்டுமே போட்டுட்டோம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேண்ட்டாக கட் பண்ணி தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாப் தைச்சிக்கோங்க. நான் வந்து சுடிதார் தைக்கிறத தனித்தனி வீடியோவை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து டாப் கட் பண்ணுறது தெரியாது, தைக்க தெரியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டு கட் பண்ண தெரியாது, இல்லைன்னா தைக்க தெரியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க வந்து எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து தனித்தனி வீடியோவை மேக் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன புரியலையோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து புரியிற மாதிரி தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இடையில தைக்கும்போது நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைக்கிறதுக்கு போகலாம். தைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கால் பக்கத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பட்டிக்காக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காலை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிக்கலாம். கால் கிளாத்து பாருங்கள், நம்ம வந்து பட்டியாலை மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம ரெட்டையாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கம் நம்ம பக்கம் தான் இருக்குது. அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். கார்னரில் பாருங்கள், ரெண்டையும் சேர்த்து நம்ம சின்னதாக மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம். இது வந்து நல்ல பக்கம் நம்ம பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மடித்து தையல் போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அதுக்கு நம்ம வந்து மடித்து தையல் போட்டுடலாம். சின்னதாக பாருங்கள், 1/2 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுருங்க. ரெண்டு பக்கத்துக்கு நம்ம தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடு தையல் போட்டுட்டு தனித்தனியாக கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம குட்டியாக தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை மட்டும் நம்ம ஒத்தையாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒத்தையாக எடுத்துகிட்டு நம்ம வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு ஒரு சைடில் திருப்பி விட்டு தையல் போடலாம். பிசுறு சைடு வந்து உள்ளர போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் போடுங்க. தையல் போட்டிங்கன்னா பாருங்கள், நம்மளுக்கு வந்து 2 தையல் மாதிரி கிடைக்கும். அதே போல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பக்கத்துக்கு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி தான். பிசுறு வந்து நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து மடிச்சுட்டு அதுக்கு மேலே தையல் போடணும். இப்படி தையல் போட்டிங்கன்னா பிசுறு வந்து உள் பக்கம் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு சைடுக்கும் இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா பட்டையாக வந்து ஒரு டிசைன் கிடைக்கும். இது வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடு தைச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 கிளாத்தை ஜாயின் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே லைனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபேண்ட் வந்து உள்பக்கம் வெளிப்பக்கம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 கிளாத்துக்கும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து காலுக்காக நம்ம வந்து பட்டையாக லேஸ் கொடுக்கணும். அது வந்து கொடுத்துடலாம். காலுக்கு வைக்கிற ஹேண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் வந்து தருவாங்க. அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் தேவைப்படுதோ அதை வந்து நம்ம மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 2 காலுக்கும் தேவைப்படுறனால ரெட்டையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து தைக்கும் போதே இதெல்லாம் வந்து பண்டலாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து அளவு தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஃபேண்ட்டோட உள் பக்கம் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 சைடு காலுக்கும் உள் பக்கம் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து மார்க் பண்ணி விட்டுட்டோம். நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷில் ஒன்றை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபேண்ட்டு தான் தைக்கிறோம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சுடிதார் டாப் தைக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷை கிளாத்துக்கு மேலே வச்சு சின்னதாக மடிச்சுட்டு தையல் போட்டுடலாம்.
கேன்வாஸ்க்கு மேலேயே தான் தைக்கணும். சின்னதாக மடிச்சுக்கோங்க, பெருசாக மடிச்சிடாதீங்க. நம்மளுக்கு வந்து ஃபேண்ட்டோட லென்த்து பத்தாமல் போயிடும். கேன்வாஸ்க்கு மேலே நம்மளோட கேன்வாஸ் ஃபுல்லாகவே தையல் போட்டுடலாம். நம்ம வந்து கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ தூரம் கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோமோ அதை வந்து உள்பகுதியில் மடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பட்டையாக வந்து கிளாத்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஓரத்தில் தைச்சிடலாம். இந்த பட்டி வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 2-3 தையலெல்லாம் போடுவாங்க, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். உங்களுக்கு வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இடையில 2 தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே விட்டுறேன், ஏன்னா அப்படியே விட்டால் பார்க்குறக்கு வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு கால் தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பாருங்கள், இன்னொரு காலுக்கு உள்பகுதியில் கேன்வாஸ் வச்சுக்கலாம். சின்னதாக மடிச்சுட்டு தையல் போடுங்க. லென்த்தாக வந்து நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். இதை வந்து உள்பகுதியில் தான் தைக்கணும், நீங்கள் பார்த்துக்கோங்க. கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அப்படியே கிளாத்தை உள்பகுதியில் திருப்பிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ தூரம் கேன்வாஸ் வச்சுருக்கோமோ அதை வந்து அப்படியே திருப்பினா போதும். அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் தைச்சோம் பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸை உள்ளே திருப்பிட்டு கேன்வாஸோட ஓரத்துலேயே தைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இடையில 2 தையல் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்படியே விட்டுறேன். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஃபேண்ட்டுக்கு கால் பகுதியில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டியை ரெடி பண்ணி கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கால் தைக்கிறதுக்காக பாருங்கள், நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து தையல் போடுறதுக்காக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து எப்போதுமே கெட்ட பக்கம் தான் தையல் போடணும். அப்போ தான் திருப்பும்போது நம்மளுக்கு நல்ல பக்கம் வெளியில் வரும். பேண்ட் வந்து காலில் சைடில் தையல் போடுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். 2-3 தையல் போட்டு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படும்போது பிரிச்சுப்பாங்க. அது வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கெட்ட பக்கம் எடுத்துக்கலாம். பாருங்கள், கெட்ட பக்கம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். காலோட கேன்வாஸ் இருக்குது பாருங்கள், அந்த சைடு வந்து நம்ம ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தையல் நீங்கள் எப்போதுமே ஓரத்தில் ஒரு தையல் கம்ப்ளீட் பண்ணி போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேண்ட்டோட சைடில் வந்து தையல் போடுவோம் பாருங்கள், அப்போதைக்கு தையலை வந்து ரொம்ப குட்டியாக மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன தையலாக போட்டு தைச்சிங்கன்னா பேண்ட்டோட தையல் வந்து உடையாது. இல்லைன்னா அவங்க வந்து ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில தையல் வந்து உடஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே உங்களோட ஃபேண்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, தையல் வந்து உடஞ்சி பிரிஞ்சிரும். சின்ன தையல் மாற்றிக்கோங்க. பின்னாடி வந்து கையிலே இழுத்து பிடிச்சிட்டு தைங்க, அப்போ வந்து தையல் உடையாது. நம்ம ஒரு சைடு வந்து தைச்சிட்டோம், நடுப்பகுதியில் நம்ம வந்து தையல் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் தைக்காதீங்க, நம்ம ஒவ்வொரு காலாக தைச்சிக்கலாம், அப்போ தான் நேராக வரும் நம்மளுக்கு தையல். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஓரத்துலேயே இன்னொரு சைடு கால் இருக்குது பாருங்கள், அதுக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது 2 கிளாத்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே தையல் போடுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் குட்டி தையலாக மாற்றிக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு குட்டி தையல் வருமோ அந்தளவுக்கு நீங்கள் குட்டியாக மாற்றிக்கோங்க. சென்டரில் வரும்போது நம்ம தையலை முன்ன பின்ன ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேண்ட்டு சீக்கிரம் பெரியாது. இப்போ வந்து நம்ம 2 காலையும் சமமாக எடுத்துக்கலாம். நம்மளோட காலோட சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 5.25 இருந்தது, அதை வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். 2 காலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து ஃபேண்ட்டை டைட் பிடிச்சிடாதீங்க, தையல் அப்படியே நம்ம வெளியில் எடுக்கிற மாதிரி தைச்சிடுங்க. தையல் வந்து கண்டினியூஸாக போட்டிங்கன்னா 2 தையல் வந்து உங்களுக்கு விழுந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வந்து தைச்சிருக்கக்கூடிய பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு கொடுத்தோம்னா ஒரு தையல் அவங்களுக்கு டைட்டாக இருந்துச்சுனாலும் இன்னொரு தையல் அவங்க பிரிச்சுப்பாங்க. இப்போ வந்து நம்ம 3 தையல் மொத்தமாக போட்டிருக்கோம் இல்லையா, அடுத்தது நம்ம இதே போல் இன்னொரு காலுக்கும் தைச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு தையல் போடணும். இந்த தையல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சிடணும், ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே நேராக தைச்சிட்டிங்கன்னா ஃபேண்ட் வந்து அவங்களுக்கு பட்டியால ஃபேண்ட்டு மாதிரி வெளியில் தெரியாது, டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழைய தையல் போட்டிருக்கிறதுக்கு நேராக தைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். நம்மளுக்கு வந்து 2 தையல் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு தையல் வந்து சென்டரில் ஒரு தையல் போட்டுடலாம். ஒரு தையல் டைட்டாக இருந்தாலும் இன்னொரு தையல் அவங்க பிரிச்சுப்பாங்க. இந்த தையல் வந்து 3 தையலும் ஒன்று சேர்த்து நம்ம கொண்டு வரணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் தைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து பிரிச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபேண்ட்டை நல்ல பக்கம் திருப்பி விட்டுடலாம். நம்ம வந்து கரெக்டாக தைச்சிருக்கோமா இல்லையாங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேண்ட்டோட கால் பகுதி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபேண்ட்டோட கால் பகுதிக்கு எல்லா தையலும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டியை ரெடி பண்ணிக்கலாம்.
பட்டியில் வந்து நம்ம பாக்கெட் வைக்கிறோம். பாக்கெட் வைக்கிறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஏன்னா சில பேருக்கு வந்து பாக்கெட் தைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நார்மலாகவே பாக்கெட் வச்சு தைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாகவே தைச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம ஃபேண்ட்டு கயிறுக்காக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அதை வந்து நம்ம லென்த்தாக ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச்சில் நேராக வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மீட்டருக்கு மேலேயே வேணும். இடுப்புக்கு வந்து நம்ம கயிறு கொடுப்போம் பாருங்கள். அதுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ண பீஸாக கட் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு வந்து லென்த் பீஸாக கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம உள்பகுதியில் எடுத்துக்கலாம். பீஸோட உள்பகுதியில் எடுத்துக்கோங்க. 2 சைடுக்கும் குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க. 2 சைடுக்கும் பாருங்கள் குட்டியாக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் சென்டராக ஒரு தடவை மடித்தோம்னா நம்மளுக்கு வந்து சின்னதாக கயிறு மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம தையல் போடலாம். 2 சைடு இருக்கக்கூடிய கிளாத்தை நடுப்பக்கம் மடித்து விட்டுட்டு அப்படியே நம்ம சென்டராக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து அப்படின்னா குட்டியாக வந்து நம்மளுக்கு கிளாத் கிடைக்கும். அதை வந்து அதுக்கு மேலே தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து நீங்கள் சென்டராக போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி மடித்தோமோ அதே போல் கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடிச்சுட்டு தையல் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து குட்டியாக ஒரு கிளாத் கிடைக்கிது. அதுக்கு மேலே நம்ம தையல் போடணும். இந்த மாதிரி வந்து தையல் போட்டோம் அப்படின்னா ஃபேண்ட்டுக்கு கயிறுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம 1 இன்ச் கிளாத் கட் பண்ணாவே நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். இதே போல் நம்ம வந்து எவ்வளோ கிளாத் எடுத்துருக்கோமோ அதை ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து கயிறு ரெடி ஆகிடும். இதை வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் கோர்த்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மேட்சிங்காக கயிறு கொடுத்துக்கலாம். அதே போல் நம்ம வந்து கயிறு தேடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மேட்சாகவும் கிடைக்கும். பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேண்ட்டை கட் பண்ணுற வீடியோவில் நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபேண்ட்டில் கூட நீங்கள் அதே போல் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டாப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலர் வச்சு தான் தைக்க போகிறோம். அதுக்காக நம்ம டாப் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கோம். டாப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து தைக்கிறத பற்றி பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்லாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து லென்த்தாக கயிறு கிடச்சிருச்சு இல்லையா? இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து கயிறு அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் தான் நம்ம வந்து ஃபேண்ட்டுக்கு கயிறை வந்து ரெடி பண்ணணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம வந்து பட்டியை ரெடி பண்ணிக்கலாம். பட்டிக்கு வந்து நம்ம பாக்கெட் வைக்கிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பாக்கெட் வைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பாக்கெட் வைக்கிறத மட்டும் அப்படியே விட்டுட்டு நார்மலாக நான் வந்து எப்படி தைக்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து தைச்சிக்கோங்க. நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிவிட்டு தான் கடைசியில் வந்து நான் பாக்கெட் வைப்பேன். அதனால் நீங்கள் பாக்கெட் வைக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பட்டி கிளாத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம பாக்கெட் வைக்கிறதுக்காக இந்த ஃபேண்ட்டில் வந்து கிளாத் பத்தலை. அதனால் நம்ம வேறு லைனிங் கிளாத் வந்து நம்ம எடுத்துருக்கோம். உள்ளே போகிறது தானே, அதனால் நம்மளுக்கு எந்த கிளாத் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து சின்ன சின்ன கிளாத் 2 இருக்குது. அதை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பட்டி எந்த அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து 2 கிளாத்து தேவைப்படும். அதாவது பாக்கெட் வைக்கிறதுக்கு 2 கிளாத் தேவைப்படும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளாத் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே ஃபேண்ட்டோட பட்டி கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும். நான் வந்து ரெட்டையாக வச்சு பார்த்தேன், எனக்கு வந்து கிளாத் பத்தலை. அதனால் நான் வந்து சிங்கிள் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் நம்ம வந்து 2 பீஸை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். உங்களோட பேண்ட்டு கிளாத்லேயே உங்களுக்கு வந்து கிளாத் பத்துச்சு அப்படின்னா இதே போல் நீங்கள் 2 கிளாத் எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பட்டி கட் பண்ணி வச்சுருக்கிற கிளாத் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 2 கிளாத் வேணும். அப்போ தான் நம்ம பாக்கெட் வைக்க முடியும். பாருங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸரை நேராக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சு பார்த்து செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து அவுட்லைனுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு வந்து ஒரு கிளாத் பத்தலை. நான் வந்து இன்னொரு கிளாத் அதே போல் ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு வந்து 2 கிளாத் வேணும் இல்லையா? அதனால் நம்ம 2 கிளாத் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபேண்ட்டை தான் தைச்சிட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் பாருங்கள், நம்ம வந்து சுடிதாரோட டாப் வந்து தைக்கலாம். டாப் வந்து எப்படி தைச்சிருக்கோம் அப்படின்னா காலர் வச்சு தான் தைச்சிருக்கோம். கண்டிப்பாக வந்து தைக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் லிங்க் வந்துடும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 2 கிளாத் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க கிளாத்து நம்மளோட பட்டிக்கு சமமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கக்கூடிய கிளாத்துக்கு மேலே வந்து பட்டியோட கிளாத்தை வச்சுக்கலாம். அவுட்லைனுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவையான கிளாத் இருந்தாலே போதும், நம்ம அப்படியே வச்சு தைச்சிக்கலாம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிடுங்க. அதாவது சைடில் வந்து தையல் போடணும், அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓரமாக வச்சுட்டு பட்டியை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்கெட் வைக்கலாம். நம்மளுக்கு வந்து இடுப்போட அகலம் பார்த்திங்கன்னா லென்த்தாக ஒரே கிளாத்தாக கிடச்சிருக்கு. இதுக்காக வந்து நம்ம எதுவுமே ஜாயின் பண்ண தேவையில்லை. கடைசியில் வந்து நம்ம தையல் தான் போட போகிறோம். நீங்கள் வந்து பிட்டு பிட்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா லென்த்தாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே பீஸாக எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பட்டி மடித்து அடிக்கலாம். பட்டி வந்து கயிறு கோர்ப்பம் பாருங்கள், அது வந்து அடிக்கிறதுக்காக சின்னதாக மடிச்சுக்கலாம். இது வந்து ஃபேண்ட்டோட உள் பகுதியில் குட்டியாக மடிச்சிடுங்க. எவ்வளோ குட்டியாக மடிக்க முடியுமோ அவ்வளோ குட்டியாக மடித்து தையல் போட்டுடலாம். நம்மளோட ஃபேண்ட்டு கிளாத் வந்து அதிகமாக கொடுத்துருந்தனால நம்ம வந்து லென்த்து கிளாத்தாகவே கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை வந்து லென்த்தாக தைச்சிடலாம். இப்போ வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது ரெட்டையாக எடுத்துக்கலாம். ரெட்டையாக வந்து கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு வந்து கரைப்பகுதி வந்திருக்கு, அதனால் மடிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து கரைப்பகுதி இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதே மாதிரி குட்டியாக மடித்து தையல் போட்டுருங்க. அதாவது 2 சைடுக்கும் தனித்தனியாக மடித்து தையல் போட்டுருங்க. உள் பக்கம் பார்த்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் மடித்து தையல் போட்டுருங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கரைப்பகுதி இருக்கனால நான் வந்து அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடுறேன். நம்ம வந்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச்சுக்கு நான் வந்து நேராக தையல் போட்டுறேன். கடைசியில் பாருங்கள், நம்ம வந்து குட்டியாக மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பட்டியை வந்து மடிச்சுக்கலாம். பட்டியை மடிச்சுட்டு அது வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி அதுலேருந்து தையலை வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பட்டி மடிக்கிறதுக்காக கேப் விட்டுறணும். அடுத்ததாக பாருங்கள், நம்ம எவ்வளோ தூரம் பட்டிக்காக விட்டுருக்கோமோ அதை வந்து மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து அது அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம பட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அது நேராக தையல் போட்டுடலாம். அப்படியே நம்ம தையல் வெளியில் எடுக்காமல் திருப்பிட்டு இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த பீஸ்க்கு தையல் போட்டுடலாம். இதே போல் நம்ம 2 சைடுக்கு தையல் விழுகணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது வந்து வெளி பக்கம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இது வந்து உள் பக்கம் போகிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சி விட்டுருங்க. நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து கயிறு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து கயிறு வைக்கிறதுக்காக பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து நீளமான கயிறு ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து கயிறு தைக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், கயிறு வந்து கொஞ்சமாக கேப் வந்து வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு பட்டியை வந்து சின்னதாக மடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து எவ்வளோக்கு நம்ம விட்டுருக்கோமோ அதை வந்து அப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 2-3 தையல் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தைக்கும்போது பாருங்கள், நம்மளோட கயிறு வந்து உள்பகுதியில் போயிடணும். அந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. தையல் வந்து ஓரத்துலேயே போட்டிங்கன்னா கயிறு மேலே விழுகாமல் உங்களுக்கு வந்து வரும். பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து தையல் போடும்போது கயிறை நல்லா ஓரத்தில் தள்ளி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கயிறு மேலே தைச்சிட்டிங்கன்னா இழுத்தா கயிறு வந்து உங்களுக்கு தையல் விழுந்திருக்கும். இதே மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் தைச்சி எடுத்துக்கலாம். கயிறை வந்து நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி தைச்சிக்கலாம். கடைசியில் நீங்கள் கோர்க்குற மாதிரி இருந்துச்சுனாலும் கோர்த்துக்கோங்க. நான் வந்து தைக்கும் போதே உள்ளே வச்சு தைச்சிருவேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கடைசியில் ஸ்ட்ராங்காக தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் கயிறோட லென்த் வேணுமோ அவ்வளோ தூரம் விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டே கோர்த்துக்கிட்டோம். ரெண்டுமே சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சத்தை கட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து அப்படியே விட்டுறேன். இப்போ வந்து நம்ம கயிறு தைச்சிருக்கக்கூடிய பெல்ட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள், நடுவில் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி விட்டுறலாம். அப்போ தான் கயிறு வந்து நம்மளுக்கு நழுவி உருவி வராமல் இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து பாக்கெட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பாக்கெட் வேணாம், நான் வந்து பாக்கெட்டுக்காக கட் பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் தைக்கிறதுலேருந்து பாருங்கள். அதாவது ஃபேண்ட்டை ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அதுலேருந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்படி பாக்கெட் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்கெட் வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் தான் வரும். அதை நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல வருது, நான் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது கொஞ்சோண்டு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கை வந்து வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு வருதோ அதை நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு கை உள்ளே போகணும். நம்ம வந்து பெரியவங்க தானே போடுவோம், அதனால் நம்ம கையை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அளவாக கட் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நம்ம வந்து கயிறு கட்டி போடுறனால நம்மளோட சைடு வச்சு பார்த்துக்கணும். நம்மளுக்கு வந்து ரைட் சைடு தான் வரணும். சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 2 கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத்து நம்மளுக்கு வந்து பட்டிக்காக தேவைப்படுற அளவுக்கு விட்டுட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுடலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். அதாவது முன்னாடி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்தளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ வந்து நம்மளுக்கு 2 கிளாத் கிடச்சிருச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து ஒரு கிளாத்தை எடுத்துக்கலாம். ஒரு கிளாத்து வந்து கெட்ட பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல சின்னதாக மடித்து தையல் போட்டுடலாம். மேலே வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும், குட்டியாக மடித்து தையல் போட்டுருங்க. அது வந்து மேலே பட்டிக்கிட்ட வரக்கூடிய இடம். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். மறுபடியும் நம்ம வந்து எடுத்து அந்த ஒரு பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக தான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்மளோட கிளாத்துக்கு இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பீஸாக ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு நம்ம தைச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுருங்க. அப்போ தான் வெளியிலேருந்து பார்க்கும்போது பாக்கெட் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து எந்த அளவுக்கு தைச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு பிசுரை மடித்து விட்டு தையல் வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே போல் இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தை எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு சைடு ஒரு பீஸாக ஜாயின் பண்ணிட்டோம். அது வந்து முன்னாடி பக்கம், இது வந்து பின்னாடி பக்கம் திருப்பிக்கோங்க. நம்ம வந்து இன்னொரு பீஸாக பின்னாடி சைடு இருக்கக்கூடிய கிளாத்தில் தான் ஜாயின் பண்ணணும். பட்டியை வந்து பேக் சைடு திருப்பிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை எடுத்து மேலே வச்சுக்கலாம். நம்ம வைக்கும்போது உள்ளே வெளியே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பட்டிக்கு தையல் போட்டோம் பாருங்கள், அந்த மாதிரி மடித்து தையல் போட்டுடலாம். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா தைச்சிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து கடைசியில் புரிஞ்சிடும். இப்போ வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும், கடைசியில் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம அந்த மடித்த பகுதி மேலே இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேண்ட்டோட கிளாத்தும் நம்ம லைனிங் கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிடலாம். அதுக்கு வந்து எப்படி ஜாயின் பண்ணுமோ அதே போல் இதுக்கும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக அப்படியே திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு பதிச்சிடலாம். பதிக்கிற தையல் போட்டோம் அப்படின்னா தான் பாக்கெட் வந்து உள்ளே நம்மளுக்கு இருக்கும், வெளியில் வந்து பார்க்குறக்கு தெரியாது. பாக்கெட் வச்சுருக்கிறது தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நம்ம வந்து 2 லைனிங்கும் தனித்தனியாக எடுத்து வச்சு பார்க்கலாம். நம்மளோட பட்டி வந்து ஒரு சைடு விட்டுறணும், ஒரு சைடு பாருங்கள் நம்ம வந்து தைச்சிருக்கக்கூடிய லைனிங் வச்சுக்கலாம். 2 தனித்தனியாக வச்சுக்கோங்க. நான் வந்து கெட்ட பக்கம் தான் வச்சுருக்கேன், நீங்களும் அதே போல் கெட்ட பக்கமே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடில் இருக்க பாருங்கள் லைனிங்கோட கிளாத்து, கடைசியில் இருக்க பாருங்கள், அது 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம். அதாவது நம்ம பாக்கெட்டுக்காக எந்த கிளாத்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து கடைசியில் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கெட்ட பக்கம் தான் தைச்சிட்ருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் பட்டியோட மெயின் கிளாத்தும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த தையல்கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கீழேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிச்சுக்கலாம். தையல் வந்து கொஞ்சம் தூரம் போட்டுட்டு நம்ம வந்து கையை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து மேலேருந்து கை இருக்கணும், அதாவது பட்டிக்கு கீழே கொஞ்சம் கேப் விட்டு கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கை வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் தைச்சிக்கலாம். தைக்கும்போது கீழே இருக்கக்கூடிய பீஸ் நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து தையல் முன்ன பின்ன வந்துடும். கீழே நீங்கள் கிளாத்தை கவனிச்சிக்கோங்க. நம்ம வந்து 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து இடையில தையல் போடக்கூடாது. அப்படியே நம்ம பெடலை எடுத்து மறுபடியும் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து எந்தளவுக்கு வெட்டி விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு தையல் போட்டு வெளியில் எடுத்துடலாம். 2-3 தையல் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க, இல்லைன்னா பெரிய இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கை வந்து உள்ளே போகணும், அந்தளவுக்கு கிளாத்தை இடையில தைக்க வேணாம், அந்தளவுக்கு விட்டுட்டு மேலே தைச்சிருங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள், நம்மளோட லைனிங் வந்து உள்ளே இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கயிறு வைக்கக்கூடிய பகுதி இருக்குது பாருங்கள், அதாவது முன்னாடி சைடு இருக்கக்கூடிய பட்டி கிளாத்துக்கு உள்ளே வச்சிடலாம். இது வந்து பட்டியோட முன்னாடி பகுதிக்கு இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல 3 கிளாத் இருக்குது. நம்மளோட லைனிங் கிளாத் 2 இருக்குது பாருங்கள், அதோட பட்டியோட முன்னாடி பகுதியோடு சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம். அவுட்லைன் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக தையல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கை விடுற இடத்துல தான் நம்மளுக்கு வந்து கேப் வேணும், மற்ற எல்லாத்தையுமே நம்ம தைச்சி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து மேலே பட்டிக்காக மடிச்சிருக்கோம் பாருங்கள், கயிறுக்கு தையல் போகாமல் நீங்கள் வந்து தைச்சி விட்டுருங்க. அதனால தான் நம்ம வந்து குட்டியாக மடித்து விட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து தைக்கிறதுக்கு முன்னாடியே தைக்கலாம். எனக்கு வந்து லென்த்து பீஸாக இருந்துச்சு, நீங்கள் வந்து கவனிச்சிருப்பீங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி தான் தைக்க முடியும்.
இதுவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4 பட்டி நம்ம வந்து கட் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு கடைசியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம். நம்மளுக்கு வந்து லென்த்து பீஸ் இருந்தனால நம்ம இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல பக்கம் திருப்பி பாருங்கள். நம்மளோட பாக்கெட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து பிசுறு எதுவுமே இல்லை. பார்த்திங்களா, நம்மளோட பாக்கெட் வந்து வச்சதே தெரியல. நீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. அவுட்லைனில் ஏதாவது பிசுறு இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள், அந்த இடம் நேராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். நம்மளோட பாக்கெட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கையை விட்டோம் அப்படின்னா நம்மளோட கை வந்து அழகாக உள்ளே போகுது. நம்மளோட பட்டியோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி இருக்கனால நம்ம வந்து மொபைல் கூட இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவைப்படுற திங்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். பாக்கெட் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறக்காக எளிமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிளான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். புரியலைனாலும் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி காலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ஃபேண்ட்டு கிளாத்தோட கால் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம பட்டியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டத்தையும் சேர்த்து அட்டாச் தான் பண்ணணும். அது வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த பட்டி கிளாத்தை கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளார இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாத்தோட சென்டர் பகுதி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து நம்ம காலோட சென்டர் பகுதியும் அதுக்கப்புறம் பட்டியோட நடுவில் வந்து நம்ம தையல் போட்டிருப்போம் பாருங்கள். அதாவது 2 ஜாயின் பண்ணியிருக்க இடம் இருக்குது பாருங்கள். அது 2ஐயும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இது 2 நம்மளுக்கு சமமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கெட்ட பக்கம் நம்ம சைடு இருக்கணும், அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அடியில் திருப்பி பாருங்கள். நம்ம வந்து தைச்சி முடித்த வினாடி நல்ல பக்கம் நம்மளுக்கு வெளியில் வரணும். பிகினர்ஸாக இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் புரியாது. நீங்கள் கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு திருப்பி பார்த்துட்டு கன்யூஸாக தைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து மொத்தமாக தைச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியில் வந்து நம்ம பிரித்து விடணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பாருங்கள், நம்மளோட இடுப்பு சைடு. அதாவது ஒரு சைடு பாக்கெட் வந்திருக்கு, இன்னொரு சைடு வந்து பாக்கெட் வரல. இந்த இடம் பாருங்கள், இடுப்போட சைடு வந்து நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வருது. நம்ம வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது ஃபேண்ட்டோட கிளாத்லேயே நம்ம வந்து சென்டர் பார்த்துக்கணும். ஃபேண்ட்டில் வந்து நம்ம அறுக்காத்து போட்டு விட்டுருப்போம் பாருங்கள். அதுவும் நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு 2 சமமாக இருக்கா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. மிச்சத்தை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்துடலாம். இதே போல் கண்டினியூஸாக பாருங்கள். அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம சின்ன சின்னதாக ஃப்ளீட் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஃப்ளீட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளீட் வைக்கும்போது பாருங்கள், நம்ம வந்து ஃபேண்ட்டோட பேக் சைடு இருக்குது பாருங்கள். அது 2 நம்மளுக்கு சமமாக இருக்கா அப்படிங்கிறத பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம ஃப்ளீட் வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபேண்ட்டை ஜாயின் பண்ணும்போது நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு எல்லாமே சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2ஐயும் சமமாக வச்சு பார்க்குறேன். நான் வந்து ஆல்ரெடி அறுக்காத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பேக் சைடோட தையல் வந்து போட்டிருக்கோம். இது 2த்தையும் நம்ம வந்து சமமாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிளாத்து மிச்சம் இருக்குது. இதை வந்து விடாமல் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு கையில் ஃப்ளீட் எடுத்துக்கலாம். ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் வந்து தையல் போட முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஊக்கில் வந்து குத்தி விட்டுக்கோங்க. இல்லைன்னா குண்டூசியில் குத்தி விட்டுட்டு நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை சின்ன சின்னதாக பட்டி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக ஃப்ளீட் எடுத்து நம்ம வந்து தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். தையல் வந்து 1/4 இன்ச்லேயே போடணும். அடிப்பக்கம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிப்பக்கம் உங்களுக்கு பிசுறு ஏதாவது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தையல் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தைங்க. இந்த இடம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டு. அதனால் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வராது. கன்யூஸாக நம்ம வந்து தைச்சிடலாம். இன்னொரு சைடு இடுப்பு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த சைடு தான் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். பாருங்கள், நம்ம வந்து கண்டினியூஸாக தைச்சிட்டு கொஞ்சம் வந்து அறுக்காத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் வந்து ஃபேண்ட்டை தைக்கும்போது கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும். நீங்கள் கிளாத் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறுத்தி வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்குது. நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். அதே போல் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த தையலை நம்ம இதில் வச்சு பிடிச்சிக்கலாம். நம்மளோட 2 சென்டர் பாயிண்ட்டை கையில் பிடிச்சிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மடிப்பு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை மடிப்பு வருதோ அதை நீங்கள் போட்டுருங்க. ஒரே அளவில் மடிப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சைட்லேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, நம்ம வந்து இடுப்போட சைடு தான் ஃப்ளீட் வச்சிட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடுப்போட சைடு தான் ஃப்ளீட் வைப்போம்.
இந்த இடம் பாருங்கள், நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃப்ளீட் வருதோ அதை நம்ம அப்படியே தையல் போட்டுடலாம். ஒரு சைடு வந்து நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு சைடுக்கும் இதே போல் ஃப்ளீட் வைக்கணும். அதே போல் கண்டினியூஸாக நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். எப்போதுமே பார்த்திங்கன்னா நார்மலாக கலர் சுடிதார் எல்லாத்துக்குமே சைடில் தான் நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது சைடில் வந்து நம்ம ஓப்பன் விடும்போது சைட்லேருந்து பார்க்குறப்ப ஃப்ளீட் வந்து அவங்களுக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலோட யூனிஃபார்ம் பேட்டு தைப்போம் பாருங்கள், அந்த ஃபேண்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து சைடில் ஃப்ளீட் வைக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி பக்கம் தான் ஃப்ளீட் வைக்கணும். அதை நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மித்த எல்லா ஃபேண்ட்டுக்கும் நம்ம சைட்லேயே ஃப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சைடில் ஃப்ளீட் வைக்கிறதுக்காக மிச்சம் இருக்கக்கூடிய கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து விட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா இதோட ஃப்ளீட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம தையலே முடிச்சிட்டோம். நம்ம வந்து இருக்கிற கிளாத்தை மடித்து விட்டுட்டு அப்படி லென்த்தாக தையல் போட்டுடலாம். நீங்கள் வந்து இதை கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு பரட்டி பார்த்துக்கணும். நம்ம வந்து நல்ல பக்கம் கரெக்டாக தைச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபுல்லாக தைக்கணும். அதே போல் நம்ம வந்து ஃப்ளீட்டை சைடில் தான் வைக்கிறோமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ தான் புதுசாக ஃபேண்ட்டு சுடிதார் தைச்சி பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 சுடிதார் ஃபேண்ட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் ஞாபகத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நீங்கள் கன்னியூஸாக செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, நான் வந்து இன்னொரு தையல் போட்டுடுறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து நான் முன்னாடி செக் பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. நான் வந்து 2ஆவது தையல் போட்டுடுறேன். கடைசியில் நீங்கள் ஓவர்லாக் போடணுன்னாலும் நீங்கள் போட்டு கொடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஃபேண்ட்டோட கால் வந்து ஏற்கனவே நம்ம தையல் போட்டுட்டோம். கால் வந்து ரெடி பண்ணி எடுத்தனால அதை வந்து நம்ம பட்டியோடு சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். அட்டாச் பண்ணும்போது ஃப்ளீட் வச்சு அட்டாச் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நீங்கள் ஒரு ஃபேண்ட்டை இந்த மாதிரி பார்த்து தைச்சிருங்க. இன்னொரு ஃபேண்ட்டு நீங்கள் இதே போல் வீடியோ பார்த்து தைச்சிருங்க. 2 தடவை நீங்கள் வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஞாபகங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து சரியாக வந்துடும். நம்மளோட ஃபேண்ட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. நம்மளோட ஃப்ளீட் வந்து சைடில் தான் வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து ஃப்ளீட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபேண்ட்டோட கிளாத் வந்து நல்லா தாராளமாக இருந்தனால நம்ம வந்து தாராளமாக பட்டியாலா ஃபேண்ட்டை தைச்சிருக்கோம். பாருங்கள், அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பாக்கெட் வேறு வச்சுருக்கோம். நம்ம வந்து பாக்கெட் வச்சுருக்கிறது வெளியில் தெரியல. பாருங்கள், அந்தளவுக்கு அழகாக வந்து நம்ம பாக்கெட் கொடுத்துருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு பெரிய பாக்கெட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கை வந்து அழகாக உள்ளே போய்ட்டு வெளியே வரும். இதுக்குள்ளே மொபைல் ஃபோன், பணம், இந்த மாதிரி நம்மளோட சீக்ரெட் திங்ஸ் எது வேணாலும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு கையிலே கொண்டு போக முடியாது. திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இதே போல் நீங்கள் எல்லா ஃபேண்ட்டுக்கு தைச்சிக்கோங்க. உங்களோட சொந்த யூஸ்க்காக இருந்தாலும் நீங்கள் தைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தைச்சி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பாக்கெட் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் நம்மள்டே தைக்கிறதுக்கு வந்து வருவாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபேண்ட்டை கட் பண்ணுற வீடியோ பார்க்காம தைக்கிற வீடியோக்குள்ளே தான் வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேண்ட்டை கட் பண்ணுற வீடியோவை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தைச்சிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தேனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து சொல்கிறத வச்சு தான் இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பாருங்கள் பெல் ஐக்கான் காமிக்கும், அதில் வந்து ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இல்லைன்னா எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராது, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே நான் வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தடுத்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து சுடிதார் ப்ளவுஸ் எல்லாமே லைனாக வரும். அதுக்காக நீங்கள் சேனலை லைனாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அழகான ஃபேண்ட்டை தைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டாப் தைக்கிறத பார்க்கலாம். டாப் தைக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் மேலே வருது பாருங்கள், கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.